அண்ணா. அடுத்து திருவாசகம் என்னும் தேன் கீர்த்தி திரு அகவல் பாகம் 7 பகுதியில் பேச வருகிறார் சித்தாந்த நவமணி சிவத்திரு சுப்பராயன் அவர்கள். தமிழ்நாட்டில் நடுநாட்டின் ஒரு பகுதியான கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி என்ற ஊருக்கு அருகே தம்பிப்பேட்டை என்னும் கிராமத்தில் பிறந்தவர். பொறியியல் பட்டதாரி. இவருடைய குரு திரு அருள்ஞானி அவர்கள். கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு சிவப்பணிகளை செய்து வருகிறார். திருவாசக தொடர் விளக்க உரை வகுப்பு, பெரிய புராண தொடர் விளக்க வகுப்பு, நேரலை வகுப்பாக சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை எடுத்து வருகிறார். பல நூல்களுக்கு விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார். மகத்தான தொண்டை ஆற்றி வருகிறார். வாருங்கள் அண்ணா. சிவா திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்றதறிதலே சிவந்தனக்கு மெய்ப்படு பூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறங்கிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தாள் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேனை வா என்றும் தெருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் இரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமானின் திருவடித் தாமரைகளையும் மணிவாசக பெருமானின் திருவடித் தாமரைகளையும் அருட்குருநாதரின் திருவடித் தாமரைகளையும் இளையனை செந்நீரிலேயே ஆற்றுப்படுத்திய அருள்ஞானியாரின் திருவடித் தாமரைகளையும் முதற்கண் மனமொழி மெய்யாகிய முக்கரணங்களாலே மிக பணிவுடன் வணங்கி எழில்ஞான பூசையாம் ஞான உலாவை தொடர்ந்து சீரும் சிறப்புமாக நடத்தி வரும் மும்பை முரளியையா உள்ளிட்ட குழுவினர் அனைவரையும், இற்றைய நாளிலே தொகுப்புரை வழங்கும் சகோதரி அவர்களையும், அடியனுக்கு முன்பு பேசிய இலக்கிய மேகம் ஐயா அவர்களையும் இணையமாயிலாக இங்கே இணைந்து இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நம்முடைய பாடல்களை பாடிய சிறார் குழந்தைகளுக்கும் இணையமாயிலாக இணைந்துள்ள அத்துணை அன்பர் பெருமக்களையும் அடியன் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவாசகம் என்னும் தேன் பகுதி 25. அதிலே நாம் சிவபுராணம் நிறைவு செய்து இப்பொழுது கீர்த்தி திருஅகவனுடைய பகுதி 7வது பகுதியாக இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த கீர்த்தி திருஅகவல் என்று சொன்னாலே நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதாவது பழைய திருப்பெருந்துறை உரை புராணம், பழைய திருப்பெருந்துறை புராணம் ஒன்று சொல்லுது. அது என்ன அப்படின்னு சொன்னா, புகழ் பெருகும் செய்கையெல்லாம் புகழ் அகவல் ஒன்றாகும். இந்த கீர்த்தி திரு அகவலை தான் சொல்லுது. சிவபெருமானுடைய பெருமையை அல்லது புகழை நம்ம சொல்லணும், அவனுடைய திருவிளையாடல்களை எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த கீர்த்தி திரு அகவல் ஒன்று போதும் என்று சொல்கிறது. ஏன்னா எத்தனையோ திருவிளையாடல் இறைவன் செய்திருக்கிறான். அதையெல்லாம் தொகுத்து இந்த பகுதியிலே மணிவாசகர் நமக்கு அருள் இருக்கிறார். அப்படி இதுல இதுகாரம் நாம் 41 வரிகள் வரை நாம் சிந்தித்திருக்கிறோம். தொடர்ந்து இருக்கக்கூடிய 42வது அடிகளிலிருந்து இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். 42, 43. திருச்சிற்றம்பலம். அந்தணனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞானம் காட்டிய இயல்பும் என்பது அந்த 2 அடிகள். இது மணிவாசகருக்கு திருப்பெருந்துறையிலே இறைவன் குருநாதராக வந்த அந்த வடிவம். அததான் இந்த 2 அடியிலே நமக்கு மணிவாசகர் குறிப்பிடுகிறார். அவர் எப்படி வந்தார்னு சொல்றாரு பாருங்க. அந்தணனாகி, அந்தணன் சொன்னா வேதியர் வடிவம் கொண்டு இறைவன் குருநாதராக மணிவாசகருக்கு வந்தார் அப்படி சொல்லணும். இப்ப அந்தணர் அப்படின்னு சொன்னா
அழகிய தட்பம் உடையவர்னு பொருள். அப்படின்னா அந்த குளிர்ச்சி பொருந்திய தன்மையோடு வேதியர் வடிவம் கொண்டு இறைவனே குருநாதராக மணிவாசகருக்கு திருப்பெருந்துறையிலே வந்தார். அதுதான் இங்க சொல்ற அந்தணன் ஆகி ஆண்டு கொண்டு அருளி. அப்ப மணிவாசகரை ஆண்டு கொண்டு அருளி எப்படி வந்தாராம்? வந்த உடனே அவர் என்ன பண்றாரு? நிறைய திருவிளையாடல் நிறைய பண்ணிட்டார். உடனே ஒரு நெருப்பு பிழம்பா கொஞ்ச காலம் அவருக்கு எல்லா ஞானத்தையும் எல்லாம் வழங்கிவிட்டு நெருப்பு பிழம்பா மாறி அதிலிருந்து மறைந்து விட்டார். அது தில்லைக்கு வருக அப்படின்னு சொல்லி இங்கேயே பாடுவார். இந்த கீர்த்தி திருகோவில் பின்பு பார்க்க இருக்கிறோம். அதுக்காக தான் சொன்னார் அடுத்தடியில இந்திர ஞானம் காட்டிய இயல்பும். அந்த இந்திர ஜாலம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது என்ன சொல்லுவாங்க? மாய வித்தை அப்படின்னு சொல்லுவோம். அது இறைவனுடைய திருவிளையாடல். இறைவனாதான் வந்து அருள் வழங்கினா, இவர் குதிரை வாங்க போனவர் இறைவனை விட்டுட்டு போயிட்டான். அதுதான் சொல்றாரு இந்திர ஜாலம் காட்டிய இயல்பும் அப்படின்றாரு. அது என்னன்னா, ஏன் அதுக்கு இந்திர ஞானம் அல்லது இந்திர ஜாலம்னு வந்துச்சுன்னு சொன்னா, அது தேவர்களுடைய தலைவன் இந்திரன். அவன் இருக்கிறான் இல்லையா? அவன் பகைவர்களை வெல்வதற்காக பல பல வேடங்கள் எடுப்பானாம். அதுதான் இந்திர ஜாலம்னு பேர் வந்ததுக்கு காரணம் அதுதான். அதுபோல இறைவன் அவரா வந்தாரு ஒரு வேதியர் வடிவம் கொண்டு, அப்புறம் நெருப்பு பிழம்பா மாறி அப்படி போயிட்டாரு. இப்படி இவருக்கு மட்டும் இல்ல, எல்லா அடியார்களுக்கும் இறைவன் ஒவ்வொரு திருமேனி கொண்டு வந்திருக்கிறான். இப்ப சுந்தரருக்கு பாத்தீங்கன்னா முதியவர் வேடம் கொண்டு முதல்ல வந்து திருவண்ணிநல்லூர்ல ஆட்கொள்வார். அப்புறம் இங்க சித்தவட மடத்திலே வந்து திருவடி தீக்கை செய்து வைப்பார். இப்படி எல்லாம் இருக்கும். அப்ப அதுதான் அந்த இந்திர ஞானம் காட்டிய இயல்பும் இறைவனுடைய தன்மை. அதை இவரே சொல்லுவாரு. நம்ம அந்தணனாகின்னு சொல்றதுனால திருப்பள்ளி எழுச்சி நம்ம படிப்போம் மார்கழி மாசத்துல. திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சிலாம் அதை சொல்லுவார். செந்தழல் புரை திருமேனியும் காட்டி திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணனாகி வந்து ஆண்டாய், அந்தணனாகி காட்டி வந்து ஆண்டாய் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவார். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லுவார். அங்கேயும் அந்தணனாகி இறைவன் வந்ததை குறிப்பிடுவார். பல இடங்கள்ல சொல்லுவாரு. அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடம் அந்தணனாகி ஆண்டு கொண்டு அருளி இந்திர ஞானம் காட்டிய இயல்பும். இது திருப்பெருந்துறையில மணிவாசகருக்கு நடந்தது. இந்த இந்திர ஞானம் என்ற சொல்லாட்சிய வேற யாராவது நமக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா ஞானசம்பந்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அது எந்த இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாருன்னு சொன்னா, ஞானசம்பந்தரனுடைய பதிக அமைப்பு எப்படி இருக்கும்னு சொன்னா, ஒரு பதிகம்னா 11 பாடல்கள் பொதுவாக இருக்கும். அதுல 8வது பாடல் ராவணனை பற்றியும், 9வது பாடல் திருமால் பிரம்மன் அடிமுடி தேடியதை பற்றியும், 10வது பாடல் சமணரையும் சாக்கியரையும் சாடுவதாகவும், 11வது பாடல் அந்த பதியத்தின் பயன் என்ன, பலன் என்ன என்று சொல்லுவார். அப்படி பார்க்கும்போது அப்படி ஒரு 10வது பாடல்ல ஒரு திருப்பதிகத்துல முதல் திருமுறை 105வது திருப்பதிகத்துல 10வது பாடல்ல இந்த சொல்லாட்சியை ஞானசம்பந்தர் பயன்படுத்தி இருக்கிறார். செந்துவர் ஆடையினார் உடைவிட்டு நின்று உழல்வார் சொன்ன இந்திர ஞானம் மொழிந்து இன்புற வேண்டுதிரேல் அப்படின்னு சொல்றாரு. அந்த இந்திர ஞானம்னு அதாவது இந்த சமணர்களும் சாக்கியர்களும் சொல்லக்கூடிய சொல்லாட்சியில எப்படின்னா மாய வித்தை போல இருக்குமா, இந்திரஜாலம் போல இருக்கும். அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீங்க இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவுறுத்துவது போல இருக்கும். அந்த இந்திர ஜாலம் என்ற அந்த சொல்லாட்சி ஞானசம்பந்தரும் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதற்காக அதை சொல்ல வந்தோம். அடுத்த 2 அடிக்கு நம்ம போகலாம். 44, 45. மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும். குதிரை சேவகனாக வந்தது எல்லாம் நம்ம பார்க்கும்போது மாணிக்க வாசகருக்கு குதிரை சேவனாக வந்தான் என்ற வரலாறு நமக்கு பொதுவாக அறியப்படும். ஆனா இந்த செயல மணிவாசகருக்கு வந்ததை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். கீர்த்தி திரு அகவல்ல 27, 28ல குதிரையை கொண்டு கொடநாடு அதன் மிசை சதுர்பட சாத்தாய் தான் எழுந்தருளியும் ஏற்கனவே சொல்லிட்டார். அப்ப இந்த ஒரே பதிகத்துல ரிப்பீட் பண்ண மாட்டார் மணிவாசகர். வேற வேற பதிகத்துல வேணா சொல்லியிருக்கலாம். அதனால இது என்னன்னா மணிவாசகருக்கு நடந்தது அன்று. இது மதுரையிலே 64 திருவிளையாடல்களை இறைவன் நடத்தி இருக்கிறான். அதுல ஒரு திருவிளையாடலுக்கு பெயர் மெய்காட்டிட்ட படலம் என்று ஒரு படலம் இருக்கிறது. நீங்க திருவிளையாடல் புராணம் நூல் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த கீர்த்தி திருஅகவல் இதை கொண்டுதான் திருவிளையாடல் புராணம் பின்பு எழுதியிருக்கிறார்கள் என்றெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்படி அந்த மெய்காட்டிட்ட படலம் என்ற படலத்துல ஒரு செய்தி வருகிறது. என்ன அப்படின்னு சொன்னா, அங்க குணபூஷண பாண்டியன்னு ஒரு பாண்டிய மன்னன், அவனுக்கு ஒரு சேனை தலைவன் இருந்தான். அவனுடைய பெயர் சவுந்தர சாமந்தன் அல்லது சுந்தர சாமந்தன், இப்படி 2 பெயரும் அவனுக்கு வழங்கப்படுகிறது. அவன் ஒரு சேனை தலைவன்.
அவன் எப்படிப்பட்டவன் கேட்டீங்கன்னா, சிவனடியார்களை சிவனாகவே மதித்து வழிபடக்கூடியவன். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பக்திமான். அவன் என்ன செய்யறான்னா, ஆனா அந்த படைத்தலைவன் அவன். அவன் வந்தானா எதிரிகள் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் பயந்து ஓடிடுவாங்க. அப்ப இந்த அரசன் இருக்கிறான் இல்லையா, பாண்டிய மன்னன் குணபூஷணன், அவன் என்ன நினைக்கிறான், எதிரிகள் படையெடுத்து வருவதாக தெரிகிறது. அதனால சேனை தலைவனிடம் என்ன சொல்றான்னா, கஜானாவில் இருக்கக்கூடிய தேவையான பொருள்களை எடுத்துக்கொண்டு சேனை படைகளை திரட்டி வா என்று சொல்றான். கிட்டத்தட்ட மணிவாசகர் நடந்தது போலவே இருக்கும் இந்த படலம். இவன் போறான், போய் என்ன செய்யறான்னா, சிவனடியார்களுக்கு அமுது செய்வது, அப்படி சிவப்பணிகளுக்கே அந்த பொருளை செலவழித்து விடுகிறான். இந்த செய்தி அந்த அரசனுக்கு சென்று விடுகிறது. ஆனா இவன் என்ன பண்றான், அந்த சேனை தலைவன், உடனே இது மன்னனுக்கு நம் மீது ஒரு ஐயம் வரக்கூடாது என்பதற்காக உடனே இங்க வந்து விடுகிறான். மன்னனிடம் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறான். ஓலை ஓலை எழுதுகிறான். என்னன்னா, தெலுங்கிலே இருக்கக்கூடிய சேனைப்படைகள், அதாவது இவன் போய் அழைத்ததாகவும் என்று நினைத்து கொண்டு, ஏன்னா ஒரு அரசன் இடத்துல ஒரு ஒரு பொய்யான ஒரு கடிதம் எழுதுகிறான், ஓலை எழுதுகிறான். வடக்கிலிருந்து வரக்கூடிய சேனை தலைவர்களே வருக, தெலுங்கர்களே வருக, இப்படி எந்த பக்கத்துல பல இடங்கள்ல போய் அவன் சேனை படைகளை திரட்டியதாகவும் அவர்கள் எல்லாம் வர வேண்டும் என்பதாகவும் ஒரு ஓலை எழுதிட்டான். எழுதிட்டு என்ன சொல்றான், சிவபெருமானிடம் சென்று சரணடைந்து விடுகிறான். சாமி, நான் எடுத்துக்கொண்ட பொருளை எல்லாம் நான் வேற எதுவும் எனக்கு பண்ணிக்கல, உனக்கும் உன்னுடைய அடியார்களுக்கும் பயன்படுத்தி கொண்டேன், நான் என்ன செய்வது என்று அவன் அன்று இரவு முழுவதும் தூங்காமல் இருக்கிறான். அப்பதான் ஒரு இறைவன் என்ன செய்யறாரு, அடுத்த நாள் குதிரை சேவகனாக வருகிறார். அங்க வரும் பொழுது அரசன் என்ன சொல்றான், இன்னைக்கு வந்துருமா, இந்த போன லெட்டர் என்ன ஆச்சு, ஓலை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அப்பதான் இவன் அன்று இரவு முழுவதும் இறைவனிடம் விண்ணப்பம் செய்கிறான். இறைவனே ஒரு குதிரை சேவகனாக வந்து ஒரு குரல் கொடுப்பதாக இருக்கும். இவர் கடிதம் யார் யாருக்கெல்லாம் கடிதம் எழுதினாரோ, தெலுங்கர் சேனைப்படைகள் வருக, வடக்கிலே இருக்கக்கூடிய சேனைப்படைகள் வருக அப்படின்னு சொன்னா எல்லாரும் வந்துனே இருக்காங்களாம். இவர் ஒற்றையால் தனியா நிற்கிறார், குதிரை சேவகனாக வந்த இறைவன். அது யாருன்னு கேட்கிறான் பாண்டிய மன்னன். ஏன்னா இவருக்கும் சரியா தெரியல, வந்தது இறைவன் தான் உணர முடியல. ஆனா வந்தது இறைவன் தான் என்பதை அனுமானிக்கிறார், கெஸ் பண்றார். அவரு எனக்கும் தெரியல மன்னா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொன்ன உடனே, எல்லாரையும் அழிச்சிட்டு வந்த நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படி ஒரு அந்த புராண செய்தி அப்படி போய் கொண்டிருக்கும். அததான் இங்க சொல்றாரு, மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும்னு சொல்றாரு. அப்ப அந்த சுந்தர சாமந்தனுக்காக இறைவன் குதிரை சேவகனாக வந்தான் என்ற ஒரு திருவிளையாடலை இங்க நிகழ்த்தி இருக்கிறார். இதுல பாருங்க, மதுரை பெருநன் மாநகர், இந்த மதுரைக்கு அடைமொழி தராரு பாருங்க. அது மதுரை மாநகர்னே சொல்லலாம், அது மூணா பிரிக்கலாம் பாருங்க. மதுரை மாநகர், பெருமாநகர், அப்புறம் நன் மாநகர். மதுரைன்ற ஊர் தான். ஏன் அது மூணா பிரிக்கலாம்? பெருமாநகர்னா பெருமையுடைய மாநகரம் என்பது பொருள். என்ன பெருமைனா, தடாதகை பிராட்டியார இறைவன் திருமணம் செய்த ஒரு திருத்தலம் அது. அதனால தடாகை பிராட்டியை அம்மையே அங்கதான் ஒரு திருமணம் நடந்தது. அப்புறம் இது நன்மாநகர் அப்படின்னு சொன்னா, நல்ல நல்ல திருவிளையாடல்கள் 64 நடந்த இடம் இங்க மதுரை தான். அதனால மதுரை மாநகர், பெருமை பொருந்திய பெருமாநகர், அப்புறம் பல 64 திருவிளையாடல்களை உடைய நன்மாநகர். இப்படி அந்த ஊருக்கு ஒரு அடைமொழியை மணிவாசகர் சிறப்பாக தந்திருக்கிறார். அப்படி மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும் அப்படின்னு சொல்றாரு. இந்த குதிரை சேவகன்னா பரி, அந்த பரினா குதிரைன்னு தெரியும், பரிமேல் அழகர் அப்படின்னு சொல்லலாம் இறைவன். நம்ம திருக்குறளுக்கு உரை வகுத்தவர் பரிமேல் அழகர்னு சொல்றோம் இல்லையா, இது இறைவனுடைய பெயர் தான். குதிரை சேவகனாகிய கொள்கையும் பரிமேல் அழகராக அவர் வந்தார் என்பதுதான் கருத்து. இந்த பெயர் அப்படி சொல்லலாம், பரிமேல் அழகர் குதிரை சேவகன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த அடி 46 47. ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் அப்படி சொல்றாரு. இதுல ஆங்கது அப்படின்னா ஏற்கனவே சொன்னார் இல்லையா மதுரை, அந்த மதுரை தான் ஆங்கு அதுன்னு சொல்றாரு. அப்ப அது பகுதி பொருள் விகுதி போல வச்சுக்கலாம். ஆங்கது அப்படின்னா மதுரையில ஏற்கனவே குதிரை சேவகனாக வந்தார் இல்லையா, குதிரை ஆளாக வந்தார் இல்லையா, ஆங்கது தன்னில். அப்ப மதுரையில குதிரை சேவகனாக வந்தார் இல்லையா, அங்க என்ன செய்தாராம் இறைவன்? மற்றும் ஒரு திருவிளையாடலை இங்கே குறிப்பிடுகிறார். அடியவட்காக அப்படின்னு ஒரு பெண்ணுக்காக.
அடியவள் அப்படின்னு குறிப்பிட்டார் பாருங்க. அடியவட்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும். என்னன்னா, இந்த நந்தி நம்ம வந்தி பாட்டி இருக்கிறாலே நமக்கு என்ன தெரியும், வந்தி பாட்டிக்காக இறைவன் செய்த திருவிளையாடல். அந்த பிட்டுக்கு மண் சுமந்த படலம் அப்படின்னு ஒரு படலம் திருவிளையாடல் புராணத்தில் இருக்குது. அதுதான். அப்ப மதுரையில் குதிரையாளாக இருந்து அடியவட்காக அப்படின்னு சொன்னாரு. இறைவன் யாருக்காக வருவான் அப்படின்னு கேட்டா, அந்த வந்தி பாட்டி படிச்சிருக்காளா அப்படின்னு கேட்டா இல்ல. ரொம்ப செல்வத்தில் ரொம்ப செல்வ செழிப்போடு இருக்கிறாளான்னு கேட்டா இல்ல. இப்ப இறைவன் பாருங்க, கல்வி நிறைய இருந்தால் வருவான், செல்வம் நிறைய இருந்தா வருவான்லாம் இல்லவே இல்லை. உண்மையான அன்பு இருந்தாதான் வருவான். அதனாலதான் அடியவள் சொன்னாரு. அந்த வந்திக்கு ஒரு பெயர் தராங்க திருவிளையாடல் புராணத்துல, செம்மன செல்வி. அந்த மனம் செம்மையாக இருக்கக்கூடியவள். அப்ப சுத்தமான மனத்தை உடையவள். மன சுத்தம் தான் முக்கியம். அதுதான் அப்படிப்பட்டவளா அந்த வந்தி பாட்டி. அவளுடைய சிறப்பை சொல்லும் போது என்ன சொல்றாங்க, 1000 பிறை கண்டவள். அப்ப வயசு என்னன்னு எத்தனை இருக்குன்னு பாத்துக்கலாம். அப்புறம் பிட்டு செய்தா, நாம எல்லாம் இன்னைக்கு பிட்டு செய்யறோம். பிட்டு செய்யும் போது அதுல நெய் விட்டு, அதுல கொஞ்சம் முந்திரி பயிர் போட்டு, அப்புறம் ஏலக்காய் போட்டு, நல்லா வாசனையா பிட்டு செஞ்சாதான் நமக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். இன்னும் இறைவனுக்கு நைவேத்தியமா செய்யணும் அப்படின்னு சொன்னா இன்னும் நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் எல்லாம் போட்டு, முந்திரி பயிரெல்லாம் நல்லா வறுத்து, நெய்யிலே வறுத்த முந்திரி இதெல்லாம் போட்டு நம்ம செய்வோம் இல்லையா? அப்படிலாம் எதுவுமே இல்லையா. ஏன்னா அவள் ஒன்னும் படிக்கல, ஒன்னும் செல்வம் உடையவள் இல்லை. பிட்டு எப்படி செய்தாலாம், அன்போடு செய்தாள். அந்த அன்புதான் முக்கியம். அந்த இது எல்லாம் சொல்றாங்க, இது நெய் இல்லாத புட்டு, செல்வம் இல்லாத புட்டு, கல்வியால் உடைய புட்டு இல்ல, இது அன்பால் நிறைந்த பிட்டு. அப்படிப்பட்ட பிட்டு, அது மன சுத்தத்தோடு செய்தவள். அதனாலதான் செம்மன செல்வி என்று அந்த பாட்டிக்கு பெயர், வந்தி பாட்டி. அவளுக்காக, அந்த பாட்டிக்காக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும். அங்க வெள்ளம் வந்துருச்சு. இத பொதுவா என்ன சொல்லுவாங்க, மணிவாசகனுடைய வரலாறுல சொல்லும்போது திருவிளையாடல் புராணத்துல மணிவாசகருக்காக அங்க வெள்ளம் வந்தது, வீட்டுக்கு ஒருவங்க வந்து இப்ப வெள்ள அடைக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே வந்திப்பாட்டி வந்து அழைப்பதாக நமக்கு வரும். ஆனா இறைவன் மணிவாசகருக்கு அருள் புரிந்தார், பாண்டிய மன்னனுக்கு அருள் புரிந்தார், வந்திப்பாட்டிக்கும் அருள் புரிந்தார். ஒரே கல்ல 3 மாங்கா அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். ஆனா மேக்சிமம் இறைவன் வந்தது யாருக்காகனா வந்திப்பாட்டிக்காக தான். இது மணிவாசகரே சொல்றாரு பாருங்க, ஆங்கது தன்னில். அப்ப மதுரையில அடியவட்காக, வந்திப்பாட்டிக்காக, பாங்காய் அப்படின்னா உரிமையாய், அழகாய் என்பது பொருள். உரிமையாய் மண் சுமந்த அருளிய பரிசும். அத பிட்டுக்கு மண் சுமந்தார் இல்லையா, பிட்டு தர யாரா எனக்கு எங்க வீட்டுல யானை, அந்த பாட்டிக்கு அந்த நேரத்துல கணவன் இல்லை, குழந்தை இல்லை, யாருமே இல்லை, தனியா தான் இருக்கிற அந்த வீட்டுல. அதனால அவளுக்காக இந்த வெள்ளத்தை வீட்டுக்கு ஒருவர் அடைக்கணும் இல்லையா, அதனால இறைவன் வருகிறார். அந்த வரக்கூடிய வடிவம் எப்படி இருப்பாராம், அதுதான் மண் சுமந்த அருளிய பரிசும்னு சொன்னார். அந்த பரிசுனா தன்மை. வரக்கூடிய ஒரு நினைச்சிருந்தா எப்படி வரலாம், ஒரு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு அல்லது ஒரு பேண்ட் போட்டுட்டு எப்படி வேணும் வரலாம். ஆனா அவர் எப்படி வந்தார்னா, ஒரு மண்வெட்டி, அதுல கை மண்வெட்டியில வந்தா கை சாஃப்டா இருந்தா மண்வெட்டி பிடிச்ச கை எப்படி இருக்குமா, கை காப்போடு இருக்கணுமா. அது இந்த இடத்துல காப்பு பிடிச்சது ரொம்ப ரஃப்பா இருக்கும். அப்படி அந்த தன்மையில வந்தாராம். அதுதான் அந்த மண் சுமந்த அருளிய பரிசு. காப்புடன் கையுடனும் மண்வெட்டி கொண்டு தலைப்பாகை என்னென்னலாம் இருக்கணுமோ, சிம்மாடுன்னு சொல்லுவாங்க, சிம்மாடு இதெல்லாம் கொண்டு வந்தாராம். எப்படி வரணுமோ அந்த தன்மையில வந்தாரு. அதுதான் மண் சுமந்த அருளிய பரிசுன்னு சொன்னார். அந்த தன்மையோட வந்தாராம் இறைவன். அப்ப இந்த திருவிளையாடல் வந்திப்பாட்டிக்காக இறைவன் செய்ததுதான் இது. அப்புறமா தான் மணிவாசகருக்கு, அப்புறமா தான் பாண்டிய மன்னனுக்கு என்றுதான் இது மணிவாசகருடைய சொல்லாட்சியிலிருந்து நம்ம எடுக்கிறோம். ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்தருளிய பரிசும் அப்படின்னு சொன்னார். அடுத்த 2 அடி 48, 49. உத்தரகோச மங்கை உள்ளிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் அப்படின்னு சொன்னாரு. இந்த உத்தரகோச மங்கை நமக்கு எல்லாம் தெரியும், ராமநாதபுரம் அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் அருகில உத்தரகோச மங்கை திருத்தலம் இருக்கிறது. நம்ம அவசியம் சென்று தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு சிவத்தலம். அந்த உத்தர கோச மங்கை அதை பிரிக்கும் போது எப்படி சொல்ல, உத்தரம்னா மேலான, உயர்ந்த என்பது பொருள். அதுல கோசம் அப்படின்னா ஒரு புத்தகம்னு பொருள்.
இந்த இடத்துல எதை குறிக்குன்னா ஆகமத்தை குறிக்கிறது, சிவத்தை குறிக்கிறது. அப்ப மங்கை அப்படின்னா உமையம்மையை குறிக்கிறது. அப்ப உத்தரகோச மங்கைனா அந்த மேலான உயர்ந்த ஆகமத்தை உமையம்மைக்கு இறைவன் உபதேசம் செய்த இடம் இந்த உத்தரகோச மங்கை. அது இதுதான் பெயர் காரணம். அதாவது உத்தரகோச மங்கை உள்ளிருந்து அங்கு இருந்து கொண்டு வித்தக வேடம் காட்டிய இயல்பும்னு சொன்னார். அந்த வித்தக வேடம் அப்படி, வித்தகம்னா ஞானம், வித்தக வேடம்னா ஞானாசிரிய கோலம். அது எப்படின்னா அங்க மணிவாசகருக்கும் அருள் வழங்கினார். ஏன்னா மணிவாசகர் 51 திருப்பதிகள் பாடியிருக்கிறார். அதுல 6வது திருப்பதியும் நீத்தல் விண்ணப்பம். அந்த நீத்தல் விண்ணப்பம் உத்தரகோசமங்கையில் தான் அருளி செய்யப்பட்டது. உத்தரகோசமங்கைக்கு அரசே, உத்தரகோசமங்கைக்கு அரசே என்று அந்த பதிகத்துல பல இடங்கள்ல வரும், 50 பாடல்கள்ல. அப்ப மணிவாசகருக்கு குருவாக திருநீர் அளித்தார் அந்த திருத்தலத்திலே என்று சொல்லப்படுகிறது. அதனால உத்தரகோசமங்கை உள்ளிருந்து வித்தகம் வேடம் காட்டிய இயல்பும் அப்படி ஞானாசிரிய கோலத்தோட திருநீர் அளித்து உபதேசம் செய்தார் இறைவன் உத்தரகோசமங்கையிலே மணிவாசகருக்கு. அதுதான் அங்க சொல்றாரு. இல்ல அந்த ஊரிலே உமையம்மைக்கு சிவ ஆகமத்தை உபதேசம் செய்தார் என்றும் சொல்லப்படும். அதுதான் பெயர் காரணம். அப்புறம் இது இல்லாம இன்னொரு குறிப்பு இருக்கிறது. இந்த திருவிளையாடல் புராணமே நம்பி திருவிளையாடல் புராணம் என்று ஒரு நூல் இருக்கிறது. அது ஒரு புராணம். அது ஒரு பாடல். ஒரு 64 முனிவருக்கு அட்டமா சித்தியை இறைவன் அந்த திருத்தலத்திலே அருளி செய்தான். அததான் இங்க சொல்றாருன்னு அப்படி ஒரு கருத்து சொல்லலாம். மணிவாசகருக்கு அருளி செய்தார்னு சொல்லலாம். 64 முனிவர்களுக்கு அட்டமா சித்தியை அருளி செய்தார். அதுவும் இந்த 2 அடிகளுக்கு நம்ம பொருத்தமாக எடுத்துக்கொள்ளலாம். உத்தரகோசமங்கை உள்ளிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும், அது அவருக்கு காட்டியதாகவும் சொல்லலாம், அந்த 64 முனிவர்களுக்கு காட்டியதாகவும் சொல்லலாம். அந்த ஒரு பாடலே இருக்கிறது. அருந்தவம் புரியா முன்னர் 64 அங்கட் பொருந்தல் கண்டு எமக்கும் ஞானம் புகன்று உருகாட்டு என்று ஏத்த திருந்து உபதேச நோக்கால், அந்த உபதேசம் செய்தார் செய்து மாமுனிவர் உய்ய, அந்த 64 முனிவர்களும் உய்ய பெரும் பொருள் உரைத்தான் மன்றல் பேதையோடு உருவம் காட்டி. அந்த உருவம் காட்டி வந்தான் இல்லையா, அதுதான் இங்க வித்தக வேடம் காட்டி அப்படின்னு சொல்றாரு. அந்த ஊர்ல அந்த மரகத நடராஜ பெருமான், மரகதலிங்கம் இதெல்லாம் அங்க இருக்கிறது என்பது போன நம்ம தரிசனம் செய்யலாம் என்று இந்த அடியை பார்த்து அடுத்த 2 அடிக்குள்ள நம்ம போகலாம். 50, 51. பூவனம் அதனில் பொழிந்து இருந்து அருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும். இது ஒரு திருவிளையாடல் தான். என்ன ரசவாதம் செய்த படலம் என்று ஒரு படலம் இருக்கிறது. என்னன்னா திருப்பூவனம், மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவத்தலம். அந்த திருப்பூவனத்திலே பொன்னணையாள் என்று ஒரு உருத்திர கன்னிகை இருந்தார். அந்த உருத்திர கன்னிகை மிக்க சிவன் மீது மிகுந்த அன்புடையவள், பக்தி உடையவள். அதாவது அவள் தாசி தொழிலை செய்து வந்தாள். அது இரவு நேரங்களில் அவள் ஈட்டிய பொருளை பகல் நேரத்தில் காலை பொழுதில் தன்னுடைய உடலையும் மனதையும் சுத்தம் செய்து கொண்டு இறை அடியார்களுக்கு அமுது செய்தல் என்ற ஒரு தொண்டை தொடர்ந்து செய்து வந்தால், அப்படி தொடர்ந்து செய்து வரக்கூடிய வேளையிலும் அவளுடைய உள்ளத்திலே என்ன ஒரு நினைவுனா, இறைவனுக்கு பொன்னாலான ஒரு திருமேனி செய்ய வேண்டும். ஆனா நாம் ஈட்டக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பத்தல அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு ஏக்கம். என்ன பண்ணுவா, காலையில நடனம் எல்லாம் புரிவாளாம். சாமி கிட்ட நடனம் புரிந்து அதன் பிறகு சிவனடியார்களுக்கு உணவு செய்து எல்லாருக்கும் வழங்குவாள் அவள் ஈட்டிய பொருளில் இருந்து. அந்த நேரத்துல இறைவனே வேறொரு வடிவம் கொண்டு வருகிறார், ஒரு சித்தர் வடிவம் கொண்டு வர்றார். அதான் ரசவாதம் செய்த படலம்னு சொல்றாங்க இல்லையா. சித்தர் வடிவம் கொண்டு அவருடைய வீட்டுக்கு வருகிறார் இறைவன். எல்லாரும் சாப்பிடுறாங்க, அவர் சாப்பிடல. சாமி உணவு எடுத்துங்கன்னு சொன்னா, இந்த உணவை யார் ஏற்பாடு செய்ததுன்னு கேட்கிறார். இந்த மாதிரி பொன்னணையாள் என்று ஒரு பெண் இருக்கிறாள், அவளை வர சொல்லு அப்படின்னு சொல்றாரு அந்த சித்தர் வடிவிலே வந்த இறைவன். அந்த பெண்ணு வருகிறாள். சாமி ஏதாவது தவறு நடந்துச்சா, ஏன் நீங்க உணவு எடுத்துக்கொள்ளல, அமுது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறாள். இல்ல நீ எல்லாம் செய்யறல்ல, ஏன் நீ வாட்டமா இருக்க, உடல் மெலிவா இருக்க, மனதிலையும் உனக்கு ஒரு வருத்தத்தோட இருக்கு, என்ன வருத்தம் உனக்கு என்று அந்த சித்தர் வடிவிலே இறைவன் கேட்கிறார். அவள் சொல்றா, எல்லாம் செய்யறேன், எல்லாருக்கும் அமுது செய்யறேன், ஆனா என்னன்னா இறைவனுக்கு ஒரு பொன்னாலான மேனி செய்யணும் அப்படின்றது என்னுடைய மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் அப்படின்னு சொல்றா.
சரி உங்ககிட்ட என்ன வச்சிருக்கிற, பொன்னால் செய்வதற்கு எத்தனை பவுன் வச்சிருக்கேன்னு கேட்கிறாரு. அவன் என்கிட்ட இல்ல, ஏதோ தட்டு ஜாமான், ஏதோ தட்டு முட்டு ஜாமான்லாம் இருக்குது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா உலோகத்தையும் எடுத்துட்டு வா, உங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். அவள் வீட்டுல இருக்கக்கூடிய தட்டுமுட்டு ஜாமான், செம்பு, பித்தளை இதெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. கொடுத்த உடனே அவர் என்ன பண்றாரு, திருநீர் அப்படி போடுறாரு. அதுல திருநீர் போட்ட உடனே அந்த எல்லா பொருட்களும் பொன்னாக மாறி, எல்லாம் பொன்னா மாறிடுச்சு, நீ இதுல இருந்து திருமேனி செய்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு போற. அதுதான் ரசவாதம் செய்த படலம்னு அதுக்கு பேர். அதுதான் சித்தர் வடிவில் வந்து அந்த பொன்னால் செய்த திருமேனியை இவள் அழகா அப்படியே ஒரு கட்டி அணைக்கிறாளாம். அந்த கை அந்த லிங்க திருமேனியில பதிந்திருக்குமா. ஆனா அந்த உருக்கு நிலையிலே இருக்கும். அது கொஞ்சம் காய்ந்தால்தான் அந்த ஸ்ட்ராங்னஸ் வரும், கடினத்தன்மை. அதுக்குள்ளே ஒரு ஆர்வத்துல போய் அந்த பொன்னணையால் வந்து அப்படி கையை வைக்கிறாளாம். அந்த கை பதிந்த இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த படலத்துல வரக்கூடிய புராண செய்தியில சொல்லப்படுகிறது. அந்த பூவனம் மதுரையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர். அது மூவர் தேவாரமும் பாடல் பெற்ற ஒரு திருத்தலம். அப்பர் பெருமான் திருத்தாண்டகம், அது ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு திருத்தாண்டகம் இருக்கிறது. அதுதான் அந்த பூவனம் மதனில் பொழிந்து இருந்து அங்கே விளங்குகிறார். இருந்து அருளி தூவன மேனின்னு சொல்றாங்க இல்லையா, அது தூவன மேனி தான் பொன்னாலான மேனி. அந்த பெண் விரும்பினார் இல்லையா, அந்த மேனி தூவன மேனி. அந்த மேனி பொன்னாலான மேனி. இப்ப செம்புன்னு இருந்ததுன்னா அதுல களிம்பு இயல்பாவே ஏறிடும். அதனால இது என்ன சொல்றாங்க, களிம்பு இல்லாத மேனி, களிம்பற்ற மேனி, அது திருமேனி, அது பொன்னாலான மேனி. பொன்னார் மேனியனே அப்படின்னு சுந்தரர் பாடுவார். அதுதான் தூவன மேனி. அங்க இருக்கக்கூடிய விக்கிரகம், அது இறை இறை அந்த லிங்கம். அதான் சொல்றார், தூவன மேனி காட்டிய தொன்மையும் அப்படின்னு சொன்னார். இந்த காட்டிய தொன்மைனா பழமைன்னு நமக்கு தெரியும். இந்த காட்டியனா என்ன பொருள்னா, அந்த சித்தர் வடிவிலே வந்தார்களே இறைவன், அதாவது இந்த பெண் அவளிடம் இருந்த உலோகங்களை காட்டினான், பொன் காட்டல, வைரம் காட்டல. அதனால தாழ்ந்த உலோகங்களை பொன்னாக மாற்றி காட்டிய என்பது பொருள். அங்க காட்டியனா என்ன பொருள், அந்த பொன்னணையால் தாழ்ந்த உலோகங்களை தான் எடுத்து வந்து கொடுத்தா. அப்ப தாழ்ந்த உலோகங்களை பொன்னாக மாற்றி காட்டிய தொன்மையும் என்பது அங்கே சொல்லப்பட்ட பொருள். இப்படி இது ஒரு திருவிளையாடல். அடுத்தது பாத சிலம்பொலி, அது மணிவாசகருக்கு வந்ததை நம்ம அடுத்த பகுதியில நாம் சிந்திக்கலாம். இப்ப 51 அடிகள் வரைக்கும் நாம் சிந்தித்திருக்கிறோம். இதுல உத்தரகோச மங்கையில அட்டமாசித்தி அருளினார்னு சொன்னோம். அந்த அட்டமாசித்தியினுடைய பெயர் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். இதுதான் பெயர் ஒரு தடவை நம்ம கேட்டுக்கலாம். அனிமா, மகிமா, லஹிமா, கரிமா, பிராப்தி, பிராகாமியம், ஈசத்துவம், அசித்துவம் என்று சொல்லக்கூடிய அட்டமாசித்தி. அதுதான் அந்த முனிவர்களுக்கு அருளினார் என்று அங்க சொல்லப்படுகிறது. அப்போ உத்தரகோச மங்கை உள்ளிருந்து வெத்தக வேடம் காட்டிய இயல்பும், பூவன மதனில் பொழிந்திருந்தருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும், இப்படி ஒரு 5 செய்தி 10 அடிகள் வரைக்கும் நாம் இன்றைக்கு சிந்தித்திருக்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளை அடுத்த சிந்தனைகளை நாம் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி அண்ணா, மிகவும் நன்றி. அதாவது திருவாசகம் என்னும் தேன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு எந்த கேடுமே வராது அப்படிங்கிறதுதான் உண்மை. இறைவனே எழுதியிருக்காரு இல்லையா, அதனால அது என்னைக்குமே அது ஒரு மருந்துதான். நீங்களாகட்டும், ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் பேசுவதாகட்டும், இது வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. பொதுவா இந்த திருவாசகம் தேவாரம் எல்லாமே நமக்கு நோய் இருந்ததுன்னா அது நல்லது படிச்சா அப்படிங்கறது எல்லாருமே சொல்லி நம்ம கேள்விப்படுறோம், படிக்கிறோம். அது மேலும் மேலும் நீங்க சொல்லும் போது ஒரு ஹீலிங் தான் நடக்கிறது நம்மளுடைய உடம்புக்குள்ள. நம்ம மனசும் சரி, நமக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் நிறைய இருக்கு, அது எல்லாமே வந்து அதெல்லாம் மறந்துடுறோம். அதுதான் உண்மை. இந்த அரை மணி நேரம் ஆகட்டும், 3/4 மணி நேரம் ஆகட்டும், ரொம்ப 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 நல்லா இருந்தது. இந்த திருவாசகம் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வலைப்பதிவுல ஒரு பதிவு படிச்சிருந்தேன். ஒரு புதுவையை சேர்ந்த அன்பர் ஒருவர் வந்து கொரோனா சமயத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்த பொழுது ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகணும்னு சொல்லு அவரு புஸ்தகங்கள், ஸ்லோக புஸ்தகங்கள் எடுக்கும்போது திருவாசக புக்கையும் எடுத்துன்னு போறாராமா. தலகாணி கீழே வச்சுக்கிறார். அவருக்கு ரொம்ப முடியாம போறது, என்ன கை விரிக்கிற நிலைமைக்கு அவர் போயாச்சு. அப்ப ஒரு ஒரு உந்துதல் சக்தி உள்ள வர்றது, திருவாசகம் தான் தலைமாட்டிலேயே வச்சுட்டு இருக்கு, எடுத்து படிக்க கூடாதான்னு சொல்லிட்டு அவர் அதை படிக்கிறாராம். அது ஒரு மருந்து மாதிரி அவருக்குள்ள போய், அது காலையில டாக்டர் வந்து பார்க்கும் பொழுது அவருக்கு குணமாறது. அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில இருந்து சிகிச்சை பெற்றுக்கொண்டு அவர் வருகிறார் அப்படின்னு
அது ஒரு சமயத்துல எனக்கு படிக்கும்போது இன்னைக்கு உங்களுடைய நிகழ்ச்சிங்கும் போது என்னால அதை ரிலேட் பண்ணிக்க முடியறது. நிச்சயமா உண்மை. எனக்கே வந்து அஹ் எனக்கே ஒரே உணவத்துல நான் சொல்லிடுறேன் அண்ணா. நான் பர்சனலா எனக்கே நான் யோசிக்கிற விஷயம் என்னன்னா, இந்த வறட்சி தோல், ட்ரை ஸ்கின்ங்கிற பிரச்சனைகள் உண்டு எனக்கு. அப்போ வந்து மின்னுமா மேகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேவாரம் பாடலை வந்து பாட சொல்லி ஒருத்தர் சொன்னா. அதை வந்து டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன் பர்சனலா. அது அந்த அளவுக்கு அது ஹீல் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறதுதான் உண்மை. சோ அதை வந்து நிச்சயமா நான் இங்க சொல்லி ஆகணும். இடையில கூட Facebookல ஒருத்தர் கேட்டப்ப கூட நான் இந்த இந்த மின்னுமா மேகங்களை தான் சொன்னேன். அதை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பர்சனலா வந்து அது அவ்வளவு பெனிஃபிட் கொடுத்திருக்கு அப்படிங்கிறதுதான். சோ ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க வந்து இத வந்து சொல்லி நாங்க கேட்டு எங்களுக்கு ஒரு நல்ல புண்ணியம். நீங்க என்னமோ சொல்ல வந்தேன்னு நினைக்கிறேன் நான். நீங்க சொன்னீங்க இல்லையா, பாண்டியில ஒரு அன்பர் கொரோனா காலத்துல, அந்த அன்பர் 70 வயசுக்கு மேல அவருடைய சொந்த ஊர் கடலூர் தான். இப்ப நான் இருக்கிற ஊர் கடலூர். கடலூர்ல இருந்து இங்க இருந்து ஒரு பாண்டியில அட்மிட் பண்ணிருக்காங்க. அட்மிட் பண்ண போது என்ன பண்ணானா, ஒரு போகும்போது கூடவே திருவாசக புத்தகத்தையும் எப்போதும் எடுத்துட்டு போவாரு. எடுத்துட்டு போகும்போது என்ன நினைக்கிறாங்க, அங்க போய் டாக்டர்ஸ் எல்லாம் பல்ஸ் எல்லாம் பார்த்த உடனே இவரு கொஞ்சம் வயசு வேற ஆயிடுச்சு இல்லையா, 70 பிளஸ். அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது கஷ்டம் தான் சொன்ன உடனே அது காதுல வாங்குறாரு. வாங்கின உடனே அவர் என்ன நினைக்கிறாரு, தலைமாட்டுல அந்த திருவாசகம் புத்தகத்தை எடுத்து, சரி நம்ம அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது முடிஞ்சு போச்சு, டாக்டர் கஷ்டம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அப்பெல்லாம் கொரோனா போயிட்டா எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு பரவலான செய்தி எல்லாம் பரவி இருந்த காலம். போயிட்டு சொல்லிட்டு அவர் என்ன நினைக்கிறாரு, அந்த திருவாசகத்தை எடுத்து நம்ம படிப்போம். ஏன்னா கடைசி காலத்துல இதுதான் நமக்கு வரக்கூடியது, வேற யாரும் இல்லை நமக்கு துணை அப்படின்னு சொல்லிட்டு அவர் படிக்கிறார். சிவபுராணம் படிச்சுட்டே இருக்காரு. அவரு அன்னைக்கு என்னன்னா எழுந்து உட்கார்ந்து படிக்கிறாரா, நர்ஸ் வந்து என்ன சொல்றாங்களா, தாத்தா நீங்க இது மாதிரிலாம் உட்காரக்கூடாது, உங்களுக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா நான் படிக்கிறேம்மா, இதெல்லாம் படிக்கிறதெல்லாம் நீங்க உடம்பதான் பார்க்கணும், இதை உடம்பு நல்லானதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் படிங்கன்னு சொல்றாங்க நர்ஸ். ஆனா அதே மீறி அவர் அது சிவபுராணம் மட்டும் மனப்பாடமா இருந்தா அதுக்கப்புறம் பார்த்து படிக்கிறார். படித்த உடனே அதிகாலை 4 மணிக்கு இவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுதான், ரொம்ப கேட்கல அப்படின்னு சொல்லி டாக்டரை வர வர வைக்கிறாங்க. வர வச்சு ஒரு 2-3 மணிக்கு, ஏன்னா ஒரு ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு, நர்ஸ் என்ன சொல்றாங்க, இவர் சொல்லும் போது கேட்கல, உட்கார்ந்துருக்காரு சொல்றாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு திருப்பி பல்ஸ் செக் பண்ண உடனே அவருக்கு பெரிய மிராக்கிள். ஏன்னா நைட்டு பார்த்ததுக்கும் காலையில பார்த்ததுக்கும் என்ன நடந்தது, எப்படி உங்களுக்கு எல்லாமே மாறி போச்சு, எப்படி நடந்தது, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி எல்லாம் நார்மலா, அதாவது நார்மலானா நார்மல் இல்ல, நைட்டு இருந்த கிரிட்டிக்கல் அளவுக்கு இப்ப இல்ல. அப்ப அவர் சொன்னாரா, திருவாசகம் தான் நான் படிச்சேங்க, உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். இது அவரே வெளியே வந்து வெளியிட்ட செய்தி தான். அதுதான் நமக்கு வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாமே பரவியது. அந்த செய்தி தான். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த தேவார பதிகங்கள் எல்லாம் நமக்கு, நம்ம எல்லாம் சும்மா அப்படியே மேலோட்டமா நினைச்சிருக்காங்க. நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதே போல ஒவ்வொரு பதிகமும் நமக்கு பலனை தரும். அந்த நம்பிக்கையோட, மனத்திலே அன்போட நம்ம இறைவனை முழு சரணாகதி அடைஞ்சிடணும். அந்த சரணாகதியோட படிச்சோம்னா 100% பலன் தரும். அது நிறைய அன்பர்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க. நீங்களும் சொல்றீங்க, நிறைய அன்பர்கள் சொல்றாங்க. அதெல்லாம் எல்லாம் ஏன்னா குழந்தைகள்லாம் இத சின்ன வயசுல இருந்தே அதை பழகி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றேன். நன்றி. திருச்சிற்றம்பலம். கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா. அதாவது ஆத்மார்த்தமான பக்தி ஒன்றுதான் இறைவனை அடைய சரியான வழி. அது உங்களை மாதிரி நீங்க கொடுக்கிற இந்த விளக்கங்கள் எல்லாமே எங்களுக்கு அது ஒரு பெரிய மருந்து. நிச்சயமாக நன்றி அண்ணா, ரொம்ப நன்றி.